நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/10/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அக்டோபர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:35 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:41 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:41 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இன்று வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். பண நெருக்கடிகள் கடைசி நேரத்தில் தீரும். உடன் பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும். கேட்ட உதவிகள் மறுக்காமல் செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு தேடி நல்ல செய்திகள் வரக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் உருவாகக்கூடும். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வயிறு கோளாறு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. எதிர்பாலினத்தாரின் நட்பு கிடைக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாக கொடுங்க. பெண்கள் என்று நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அதே போல காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குளறுபடிகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் தான் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வியில வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். உடன் பிறப்புகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீரும். பரணி. சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். வயிறு கோளாறு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தூக்கம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். கருத்திகை. இந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். விடாமுயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. தனலாபம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தனலாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை முடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சக ஊழியருடன் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சிரமங்களை ஓரளவு சரிப்படுத்தி சிறப்புடன் கண்டிப்பாக வாழ்க்கை நடத்த முடியுங்க. அதே போல இன்று எதிர்காலத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியும். இன்று பெண்கள் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். காதலை பொறுத்தவரைங்க பதட்டம் வேண்டாம். காதலை நீங்க அமைதி கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதல முடிவு காணும் பொழுது பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு முக்கிய பொறுப்புகள் வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடும். மாணவர்கள்
இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செயல்களில் வேகம் பிடிக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இந்த வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் சுலபமாக கைகூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று சிரித்த முகம் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நல்ல நிலையில் வாழ்க்கை என்று செல்ல கொடுங்க. திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரிய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமான பலனை கொடுக்குங்க. நல்ல விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனையை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லாம் சாத்தியம். பயப்பட வேண்டாம். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மனதளவில் ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாக கொடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து கொண்டு செய்து பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. இன்று தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். காரியங்கள் அனைத்தும் சூடு பிடிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முழு முயற்சிகள் எடுத்தால் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். கற்பூரம் போல் இன்று நீங்க பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. புனர்பூசம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரும். பயம் வேண்டாம். என்று நீங்க முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசினியர்கள். இன்று செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். மனசுக்குள்ள ஒருவித நெருடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. பயணத்தால் நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கு
கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. புதிய பாதையை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியும். மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது மிக நல்லது. ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சல் குறையுங்க. ஆனால் பணிகளை நீங்க பற்றிய சிந்தனை அதிகரித்துக் கொண்டிருக்கும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரைங்க யோசியுங்கள். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டுக் கொடுத்து செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று சாதகமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் மழையில் நடைபெற கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வீண் அலைச்சல் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. என்று சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். ஆயில்யம். இன்று மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. இன்று தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சிம்ம ராசினியர்கள் நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அன்புக்குரியவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. இன்றைய தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்தை அபிவிருத்தி பணிபுரிவீர்கள். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொலைநோக்குடன் இன்று நீங்க எந்த ஒரு காரியம் ஈடுபடுவீர்கள். உடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பல காரிய தடைகளை சந்தித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். வீண் விவாதங்களை நீங்க தலையிட வேண்டாம். அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்படக்கூடும். தந்தை மூலம் செலவுகள் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். லாபம் எதிலும் குடிவிடும். என்று பெண்கள் விரைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அதிகப்படியான பணி சுமை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அமைதி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாகும். காதலில் நீங்க அமைதியுடன் செயல்பட வேண்டும். பொறுப்புடனும் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் அபிவிருத்தி பணியை செய்து முடிப்பீர்கள். அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள். ரகசியம் மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. என்று நீங்க மற்றவருடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பூரம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களையும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். காரிய தடைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க.
உத்திரம், செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கூடுதலாகவே பண வரவும் வரக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். அன்புக்குரியவரின் தேவைகளுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனம் தேவைப்படும். இன்று ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இருந்தாலும் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தெய்வீக நம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனமும் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. உற்றார் உறவுகளின் வருகை இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி கொஞ்சம் காணப்படக்கூடுங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பண விஷயத்தில் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பிக் கொள்ள வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நிலை போடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இடம் பொருள் தெரிந்து கொண்டு எதிலும் பேசுவது நல்லது. கூடுதலாக மகிழ்ச்சிகள் இன்று இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடுங்க. இன்று கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அபிவிருத்தி பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று கூடுமானவரை அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். அஸ்தம், உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கட்டிட பணியை தொடரக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உறவினர்களின் வருகை இன்று உண்டாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்லதொரு பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. சிக்கனத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். சித்திரை, எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கனவுகளும் நனவாகக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். வெற்றிக்காக இன்று நீங்க போராடுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வில்லங்கங்கள் இருந்தது விலகி செல்ல கொடுங்க. ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்று உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். தன்னை தானே உயர்த்திக் கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாக கூடும். பெண்கள் இன்று நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் ஒரு புரியாத புதிர் போல் இருக்கும். காதலில் விட்டு பிடிப்பதும் அமைதி காண்பதும் மிகவும் நல்லது. என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
தெற்கு அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உறவினர்கள் மூலம் நல்லது நடைபெறக்கூடும். என்று கொடுத்த பணத்தை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். சுவாதி. இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக கனவாக கூடும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய பக்குவம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கக்கூடுங்க. உங்கள் பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடுங்க. விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் கூட கண்டிப்பாக சீராக இருக்கக்கூடும். மருத்துவம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நல்ல நிலையில் வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடும். செய்யும் காரியங்களில் திருப்திகரமான நிலை உண்டாகக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக மேம்படுவீர்கள். சகோதர வழியில் சகாயம் கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். பயணங்களால் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். முறையாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. வில்லங்கங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று பெண்கள் திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வரலாற்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்குங்க. நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் ஒரு புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த சகோதர வழியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இனிய பயணங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். செய்யும் காரியங்களில் வெற்றி இருக்கும். இன்று நீங்க பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படக்கூடும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறவுகளிடம் நிதானத்தில் நடந்து கொள்ள வேண்டும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர் நீச்சல் போட்டாவது காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. நல்லவர்கள் நட்பு கிடைக்க கொடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். குழப்பங்களும் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். சுமூகமான சூழல் உருவாகக்கூடும். என்று நல்லவரின் நட்பு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று திட்டமிட்ட காரியங்களை வெற்றி கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவு கண்டிப்பாக குறையும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக மாறும். இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகள் என்று விலகி செல்லக்கூடுங்க. என்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்டு இருக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். சாதகமான நல்ல பலன் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். பிள்ளைகளுடைய விஷயத்திற்காக அரும்பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குறித்த நேரத்தில் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மன நிறைவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடக்கூடும். வெற்றிகள் கண்டிப்பாக வந்து குவியும். சாமர்த்தியமும் இன்று வெளிப்படக்கூடும். பெண்கள் என்று அதிர்ஷ்டகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். காதலில் நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். எடுத்தோம் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டவராக காணப்படுவீர்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக மாறும். வாகன பராமரிப்பு செலவுகள் குறைந்து விடக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். போராட்டம் மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து காட்டுவீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. உத்திராடம் நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். கூடுதலாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வாகன பராமரிப்பு செலவு என்று ஏற்படக்கூடும். செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். திறமைகளை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர வழியில் நல்லது நடைபெற கொடுங்க. வெற்றிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு உத்தியோக நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று எதிரிகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். செய்தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனமான போக்கு கண்டிப்பாக மாறும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுமாரான நல்லதொரு பலன்தான் கிடைக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் எதிர்பார்த்தது போல் எளிமையாக இல்லாமல் சில விஷயங்கள் கடினமானதாக இருக்கக்கூடும். கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் அமைய கொடுங்க. பெண்கள் யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தாது. விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மன கவலையுடன் காணப்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் இன்று எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற கவன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். சாதிக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இருக்கின்றது. சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்தொழிப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். தெய்வீக நம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வியாபார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பயணங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது போதுங்க. அவிட்டம் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அந்நிய தேச தொடர்பு கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள்.
எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடினமான பணிகளையும் செய்து முடிக்க முடியுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். கும்பம் ராசினியர்கள். இன்று பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இணைய மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று கும்பம் ராசினியர்கள் திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தயவு செய்து யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. ஏனோ தனமாக தயவு செய்து இருந்துவிட வேண்டாம். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. அதிர்ஷ்டகரமான சில சூழல் வெளிப்படக்கூடுங்க. இன்று வெளியுலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று அடிக்கடி கனவுகள் வரக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை வெற்றி இருக்கும். சாமர்த்தியம் துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று கும்பராசினிய பெண்கள் உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்கள் என்று மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று குடும்ப பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான வழி கண்டிப்பாக இருக்கக்கூடும். சாமர்த்தியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அடிக்கடி கனவுகள் வரக்கூடுங்க. இன்று தூக்கம் கொஞ்சம் பாதிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் பெருக கொடுங்க. சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று நீங்க அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். போராட்டாத்தி. இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகக்கூடும். வியாபார தொடர்புகள் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆறுதல் வார்த்தை கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. மீனும் ராசினியர்கள் இன்று பிடித்தமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொலைபேசி வழி தகவலால் மகிழ்ச்சி கொடுங்க. இடமாற்றம் பற்றிய இனிய தகவல் வந்து சேரக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயம் நாட்டம் செல்லக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அடிக்கடி விடுபெடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் இருக்கட்டும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் சூடு பிடிக்க தொடங்கும். இன்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். தெய்வீக நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். அலட்சிய போக்கை மட்டும் கைவிடுங்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வியாபார தொடர்புகள் கண்டிப்பாக பலம் பெறக்கூடுங்க. பயணங்கள் சுமாரான பலனையே கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். எளிமையாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கடினமான இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வது மிக நல்லது. வெற்றிக்காக வழிவகை செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரியாகும். காதலை நீங்க பொறுமை காப்பது நல்லது. என்று மாணவர்கள் புரியாத புதிருக்கு விடை கிடைக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க.
உயர்கல்வியில முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. தெய்வீக நம்பிக்கை கண்டிப்பாக கூடுகின்றது. இல்லத்தில் நல்ல சமூகம் நடைபெறக்கூடும். சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு வியாபார தொடர்புகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. ரேவதி. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அனுகூலமான தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இல்லத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தொழிலில் உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனை உருவாக கொடுங்க. முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. என்று வியாபார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளினை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.